ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மஞ்சக்கரையோடு இருக்கிற உங்கள் பல்லை எப்படி வெண்மையாக்குறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ளீஸ். மஞ்சள் கரை படிந்த பற்கள் உண்மையிலேயே அழகை கெடுக்கக்கூடியவை தான். இந்த பிரச்சனையை எதிர்கொண்டால் நீங்கள் முதலில் வீட்டு வைத்தியத்தை முயற்சிக்கலாம். கரைப்படிந்த பற்களை கொண்டிருப்பவர்கள் இனி கவலை இல்லாமல் இந்த வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்யுங்கள். விரைவாகவே பலன் கிடைக்கும். ஆலிவ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மூன்றில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை வாயில் விட்டு 15 நிமிடங்கள் வரை கொப்பளித்தபடி இருங்கள். ஆரம்பத்தில் பிசுபிசுப்பும், பிறகு படிப்படியாக அது நுரை கொண்ட வெண்ணெய் போன்று ஆகும். இடைப்பட்ட நேரத்தில் சில நிமிடங்கள் வாயை அப்படியே வைத்திருக்கலாம். பிறகு மீண்டும் கொப்பளிக்கலாம். பிறகு வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளியுங்கள். இது பாதுகாப்பானது. சில வாரங்கள் தொடர்ந்து செய்தாலே உங்கள் பற்கள் வெண்மையாக மாறும். வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோலின் சருமத்தை சிறிய பகுதி எடுத்து தோலின் உட்புறமாய் வைத்து பற்களின் 15 நிமிடங்கள் வரை தேய்க்கவும். காலையில் எழுந்தவுடன் வெறும் நீரில் வாய் கொப்பளித்து இதை செய்த பிறகே பற்களை வழக்கம் போல் தேய்க்கவும். வாழைப்பழத்தோலில் புரோமின், பொட்டாசியம் உள்ளது. இந்த கூறுகள் இயற்கையாகவே பற்களை வெண்மையாக்க செய்கிறது. டூத்பேஸ்டில் ஆலிவ் ஆயில். அனுதினமும் பயன்படுத்தும் பேஸ்டை எடுத்து அதில் சில துளிகள் ஆலிவ் எண்ணெயை சேர்த்து இரண்டையும் குழப்பி விடவும். பிறகு இதை பற்களில் தேய்த்து வந்தால் பல் கரை நீங்கும். தினமும் செய்து வந்தால் 15 நாட்களில் பலன் தெரியும். பற்களின் கரை நீக்கத்தை நீங்களே பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறை இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.